ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சி பூர்வமான இந்த மறுஜென்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா? ஜனவரி 1. ஆமாங்க, ஜனவரி 1 2025 நியூ இயருங்க. சிகியும் சிட்டாவும் கணவன் மனைவியாகவே மனசுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, நம்மளோட வாழ்க்கையை புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவெடுத்துட்டாங்க. நம்ம எப்போ நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு சிகி கேட்டாங்க. நம்ம ஜனவரி 3 சந்திக்கலாமா அப்படின்னு சிட்டா சொன்னாருங்க. சிகியும் ஓகே சொல்லிட்டாங்க. சிகி நம்ம சிட்டாவை எப்போ பார்க்க போறோம்னு ரொம்ப ஆவலோட காத்திருந்தாங்கங்க. முதல் சந்திப்பு. சிகி சிட்டாவை பார்த்த அந்த நொடியிலேயே காதல் வெள்ளம் மனசுக்குள் பெருக்கெடுத்து வழிந்தது. சிகிக்கும் சிட்டா மீது அளவில்லாத பாசம் பிறந்தது. அதே போல சிட்டாவுக்கும் சிகியை பார்த்த உடனே இவதான் எனக்கானவ அப்படின்னு மனதுக்குள்ளேயே திருமணம் முடிச்சிட்டாரு. அந்த தருணத்துல சிட்டா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருங்க. ஆமாங்க, சூப்பரான சர்ப்ரைஸ், யாருமே எதிர்பார்க்காதது. ஆமாங்க, நம்ம சிகியை சிட்டா முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் அவங்க விரல்ல மோதிரம் மாட்டினாங்க. நீ தான் என்னோட வாழ்க்கை துணைவி அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி சொன்னாங்க. சிகியும் சிட்டாவும் கடவுளுக்கு முன்னாடி முதல் நாள் திருமணம் செய்த நாள் ஜனவரி 3. ஆமாங்க, அங்கதாங்க ஒரு ரகசியம் இருக்கு. இது சும்மா ஒரு சாதாரண சந்திப்பு இல்லைங்க, இதுவே மறு ஜென்மத்தின் தொடக்கம். முருகன் கோவிலுக்குள் அவர்கள் சென்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பூர்வ ஜென்ம பந்தம் இங்கே தாங்க தொடங்குது. ஆமாங்க, சிகியோட அக்கா வேற யாரும் இல்லை, நம்ம சிட்டாவோட முதல் மனைவி துர்கா. ஆமாங்க, துர்காவும் சிகியும் போன ஜென்மத்தில் உடன் பிறந்த அக்கா தங்கை. அதனால் இந்த ஜென்மத்தில் தன்னோட தங்கச்சியவே தனது கணவர் சிட்டாவுக்கு துர்கா தேடி முருகன் மூலமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாங்க, முதலாக நம்ம சிகி கிட்ட சிட்டா பேச ஆரம்பிச்சார் இல்லையா, அன்னைக்கு சிட்டாவுக்கு அதிகமான காய்ச்சல் இருந்தது. அன்று இரவு நம்ம துர்கா சிட்டாவோட கனவுல போய் ஒரு வேலையும் நம்ம சிகியோட போட்டோவையும் காமிச்சிருக்காங்க. ஆமாங்க, ஆகாயத்திலிருந்து ஒரு வேல் பறந்து வந்து சிகியின் உருவத்துடன் சேர்ந்தது போல தோன்றியது. அது சும்மா கற்பனை இல்லைங்க, அது முருகன் தரும் தெய்வீக அடையாளம். துர்கா தன் பூர்வ ஜென்ம பந்தத்தோடு சிகியையும் சிட்டாவையும் சேர்க்க, ஆமாங்க, முருகன் வேலாய் வந்து சாட்சியாக நின்றார். அந்த நொடியில் துர்கா உணர்ந்தாள், என் தங்கை சிகிதான் என் கணவருக்கான துணைவி என்று. இதுவே கடவுளின் சித்தம். ஆமாங்க, இப்படிதாங்க மறுஜென்ம காதல் கதை தொடங்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சிகி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.